உங்களை மாதிரி பல பெண்கள் இப்போ இருக்கிறதுனால தான் பெண்களுக்கே இழிவான பேர், பெண்கள் மேலே இருந்த ஒரு நல்ல அபிப்பிராயம் எல்லாமே போயிடுச்சு. தயவு செஞ்சு நீங்கள் யாராவது இப்போ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை தப்பு பண்ண போகிறீங்கன்னா இந்த பதிவை பார்த்து திருந்துங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே சரிங்களா, நல்ல முறையில் வாழ்கிறதுக்கும் மனித நேயத்தை வளர்க்கறதுக்கும் நம்ம பண்பாடு கலாச்சாரத்தை காப்பாற்றுறதுக்கும் தான். தயவு செஞ்சு என் வீடியோவை பார்த்து திருந்துங்க. நான் அவ்வளோதான் சொல்ல முடியும், வேறு எதுவும் என்கிட்ட சொல்ல வார்த்தை இல்லை. என்ன தெரியுமாங்க ஆயிருக்கீங்க, தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கணவனை கொல்றதுக்கு மணியே கூலி படையை ஏவிருக்காங்க. இங்கே கள்ளக்காதலுக்காக 2 குழந்தைங்க இருக்குது. அதுலேருந்து எப்படியோ அவர் தப்பிச்சிட்டாரு. அவர் சொன்ன வாக்குமூலம், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் வச்சு கண்டுபிடிச்சதில் அவர் சொல்லியிருக்காரு, என் மனைவிக்கு ஒருத்தன் கூட அஃபேர் இருந்தது, நான் தட்டி கேட்டேன், எனக்கு அவன் மேலே ஏதோ டவுட்டாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா அவன் ஃபோன் நம்பர் சிக்னல் எல்லாத்தையும் வச்சு கண்டுபிடிச்சும் போது அவனை கூப்பிட்டு விசாரித்ததில் புருஷன் சம்பாதிச்ச காசை புருஷனுக்கே தெரியாமல் எடுத்து 5 லட்சம் ரூபாய் பேரம் பேசி கூலிப்படை ஏவி கொல்றதுக்காக கொடுத்துருக்கான். இதெல்லாம் எவ்வளோ ஒரு அசிங்கமான செயல். ஏதோ கடவுள் புண்ணியத்தில் அவர் தப்பிச்சிட்டார். அவருக்கு ஏதாவது ஒன்று நடந்திருந்தா இங்கே எங்கெங்கே அன்பு போகுது? இத்தனைக்கும் கட்டின புருஷனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கான். எப்படிங்க மனசு வருது? அப்போ அவர் கூட பேசின ஆசை வார்த்தைகள், அவர் கூட பெற்ற குழந்தைகள், அவர் கூட இருந்த அன்பு சரி காணாமல் போட்டோங்க. உங்களுக்கு அன்பே குறைஞ்சிருக்கட்டோங்க, அவரை பிடிக்காமல் போட்டோங்க. நான் அதை பற்றியே நான் கேட்க வரல. ஆனால் எனக்கு என்ன புரியலைன்னா, இங்கே எதுக்கு சட்டம் இருக்குது? இங்கே எதுக்கு ஒரு விவாகரத்துன்னு பிடிக்கலன்னு எதுக்காக இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். நல்ல முறையில் நீங்கள் போய் எனக்கு இது பிடிக்கல, நான் இந்த மாதிரி இருக்கணும்னே சொல்லி ஏன் வாங்க மாட்டீங்க? ஏன் கணவன்கிட்ட உட்காந்து பேச மாட்டீங்க? ஏங்க ஒன்றே ஒன்று கேட்குற, தாலி கட்டின கணவனால் நம்மளுக்கு கிடைக்காத அன்பு, ஒரு கொடுக்க முடியாத ஒரு அரவணைப்பு, இதை வெளியாளுங்க யாராலையும் கொடுத்துட முடியுமா? அது வர்றது வெறும் உடல் அட்ராக்ஷன். இதை நான் சொல்லி எவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன்னு தெரியுமா? அதையே நீங்கள் யாருமே புரிஞ்சிக்க மாட்டீங்க. இது ஒரு 2 மாதம் நல்லாயிருக்கும், 3 மாதம் நல்லாயிருக்கும், வாழ்க்கை ஃபுல்லாக இது நல்லா இருக்காது. இன்றைக்கி நீங்கள் தேடிட்டு போகிறீங்க இல்லையா, அவனை விட பெட்டராக வந்தால் இன்னொருத்தனை பார்ப்பீங்களா? உங்களை விட பெட்டராக வந்தால் அவன் பார்க்க சான்ஸ் இருக்கு இல்லையா? வாழ்க்கைன்னா என்னங்க நினச்சிட்ருக்கீங்க? விளையாட்டா? ஏங்க இப்படி கலாச்சாரத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏங்க இப்படிலாம் பண்பாடை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க? பெண்களுக்கு அவப்பெயர் உண்டாக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க சீதை தப்பே பண்ணலைங்க. ஒன்றே ஒரு நிமிஷம், நான் இதில் ராமர் மாதிரி இருக்கிற நிறைய ஆண்களுக்கும் சேர்த்தே போட்டுறேன் இந்த பதவியில். ராமர் அங்கேருந்து காப்பாற்றி ராவணன்கிட்டேருந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்களே, சீதை அங்கேயே விட்டுருக்கலாங்க. எதுக்காக தெரியுமா சொல்கிறேன்? அவளுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அழுது சாப்பிடாமல் பட்னி கிடந்து கூட அங்கே உயிரை கூட விட்டுருப்பாங்க. அவள் தப்பே கிடையாது. கூட்டிகிட்டு வந்து நல்ல முறையில் கடைசியில் 4 பேருக்கு இதில் சந்தேகப்பட்டு தீக்குளிக்க வச்சது. இந்த மாதிரி தயவு செஞ்சு சந்தேகப்படுற ஆம்பளைங்க, பெண்களை அடித்து துன்புறுத்துகிற ஆம்பளைங்கள், பெண்களை எப்படி சொல்கிறது, கண்ணீரை பார்த்து ரசிக்கக்கூடிய ஆண்கள் யாராவது இருந்தாலும் திருந்துங்க. ஆண்களுக்கும் சேர்த்து இந்த பதிவில் நான் போட்டுடுறேன், சரிங்களா? இத்திகாசத்துலேருந்து இப்போ இருக்கிற வரைக்கும் ஆண்கள் பெண்கள் மாற்றி மாற்றி ஒருத்தரை துன்புறுத்துறத உயிரெடுக்கிறத எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஏங்க பூமியை இப்படி சுடுகாடாக ஆக்கிட்டு இருக்கீங்க? புரிஞ்சு நடந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.